கோல்டன் டெம்பிள் நான் சொன்னேன்ல, அதான் இது கோல்டன் டெம்பிள். பார்க்கவே அழகா இருக்கு. கோல்டன்லேயே எல்லாம் செஞ்சுருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் தூரம்லாம் ஃப்ளவர்ஸ் நிறைய இருந்துச்சு அழகழகா. நடுவில் வேலூர் வந்துருச்சு. பக்கவே இருக்கு. இந்த பாருங்கள நிறைய வீட்ஸ் கட்டிட்டு இருக்காங்க. லெட்டு புட்டுக்கையா லெட்டு புட்டுக்கையா. இது பாருங்க ஃப்ளவர்ஸ் நிறைய போகுது. பாருங்களேன் எவ்வளோ அழகழகாக ஃப்ளவர்ஸ் போகுதுன்னு பாருங்களேன். பிங்க் ஃப்ளவர், பர்பிள் ஃப்ளவர் நிறைய இருக்கு. என் அக்காவுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கு. ஃபுல்லாக ரோடு தான். இந்த பாருங்க இப்போ வந்துடும். பார்த்தீங்களா ஃபீடா. வந்துட்டு டெம்பிள்லாம் பார்த்துருக்காங்க. தூங்கிட்டு இருந்தேன். வந்துட்டு ஆம்பூர் ஃபேமஸான ஸ்டார் பிரியாணிக்கு வந்திருக்கேன். வந்துட்டு ஸ்டார் பிரியாணி போய் பிரியாணி வாங்க. ஆம்பூர் பிரியாணி வந்துட்டு மேலே வரும்போது பெங்களூரில் மேலே வரும்போது வந்துட்டு இங்கே ஊட்டியில் நிறைய இது வச்சுருக்காங்க. ஃபுட்டு திங்ஸ் வந்துட்டு மண்ணில் வந்துட்டு குருவி வச்சுருக்காங்கல்ல, அது நிறைய வந்து ஹேங்கர்ஸ்லாம் நிறைய வாங்க வந்து இது வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஊதுபத்தி ஸ்டாண்டு சூப்பராக இருக்குல்ல. இந்த வண்டி இது இந்த ஜீப்பு ஆர்டர் கொடுத்தாச்சு. சூப்பராக எல்லாம் கொடுத்தாங்க. அதை அவங்களே வாஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா நம்ம வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறாங்க. நம்ம வந்துட்டு சிக்கன் 65 பிரியாணியும் சிக்கன் பிரியாணியும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். வந்தோடனே புது சாப்பிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கடை ஓப்பனிங் நியூவாக ஓப்பன் பண்ணுற மாதிரி எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துருக்காங்க. நாங்கள் எப்போவுமே பெங்களூர் போகும்போது இங்கே தான் வந்து சாப்பிடுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது சாப்பிட்டுட்டு கீழே போனால் வேஃபர்ஸ் இருக்குது. அது நான் ஒரு வாட்டி சாப்பிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மம்மி தொடர்ந்து கீழே கொண்டாந்து எனக்கு வாங்குவாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு வந்துட்டு நம்ம அந்த கடைக்கு போய் நான் உங்களுக்கு காமிச்சு தரேன் எப்படி அவங்க செய்கிறாங்க. சாக்லேட் ஃப்ளேவர் வாங்கி நம்ம ட்ரை பண்ணுவோம். அந்த பிரியாணி வந்து எப்போ வந்தாலுமே மார்னிங் டு ஈவினிங் நைட் வந்தால் கூட பிரியாணி கிடைக்கும். நாங்கள் போன வருஷம் நைட்டு வந்தால் இந்த வருஷம் ஈவினிங் 2 o'clock வரும். அதான் சொல்லிங்க அது அவ்வளோ சீக்கிரமாக வரும். என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்கன் பிரியாணி வந்து இன்னும் சிக்கன் 65 பிரியாணி வரல. எனக்கு கொஞ்சமாக வைங்கம்மா, குஸ்கா மட்டும் வைங்க. போதும் ஏன்னா நான் கம்மியாக தான் சாப்பிடுவேன். ஓ சிக்கன் 65 பிரியாணியா சூப்பர். வந்துட்டு டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பா அரிசியில் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்கும். சுடுது அது சூப்பராக இருக்குது. சிக்கன் 65 ரைட் சட்னி எல்லாமே வச்சுட்டாங்க. நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ரைட் சட்னி சிக்கன் கிட்ட ஒரு படி சூடாக இருக்குது. நான் அப்புறமா எடுக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. மட்ட மதியத்தில் சுட பிரியாணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு வேவா சாப்பிடும்போது நான் வெயிட் பண்ணுறேன். இப்போ நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு வந்துட்டு கீழே வரப்போ வேஃபல்ஸும் ஜூஸ்லே கப் கேக் எல்லாமே இருந்துச்சு. இப்போ நம்ம வந்துட்டு வேஃபல் வாங்கிடலாம். வந்துட்டு என்ன வாங்கலாம் வந்து நியூட்டல் வாங்கிட்டு நியூட்டலில் நம்ம
நம்ம வந்துட்டு கிறிஸ்பியாக இருக்கு, நல்லா வச்சு பயில பண்ணலாம். எங்க ஐஸ்கிரீம் சாப்பிடணும். நடுவில் வந்து கிரில் நல்லா சூப்பராக இருக்கு. காரில் போய் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு போகலாம் வாங்க. டச் பண்ணி பார்த்துருக்கேன் தெரியுமா டேடி? அன்னைக்கு நம்ம ஊருக்கு புதுக்கடைக்கு போகும்போது வந்து டச் பண்ணி பார்த்துருக்கேன் மலையை. நான் போன வாட்டியோட இந்த வாட்டி லக்கேஜ் கம்மியாக இருந்தது, நல்லா இருக்கு. இங்கே வந்துட்டு 2 o'clock ஆகுது, 3 o'clock ஆகுது. வந்துட்டு நம்ம எங்கேப்பா இருக்கோம்? எங்கப்பா இருக்கும்? கிருஷ்ணகிரி இல்லை, ஃபாரஸ்ட்ல இருக்கும். டேரக்டாக நம்ம அதுக்கப்புறம் வந்துட்டு சர்ச்சுக்கு வரோம்ல, மாதா கோயில் போகிறோம். எடுத்துட்டு பெரிய மலை பார்த்தீங்களா? இங்கே ஃபுல்லாக மலை தானப்பா, ஃபுல்லாக மலை. அப்படியே ஹைட்ல போனால் அப்படியே மலை கீழே இறங்கணும். மடியில் மலை கீழே இறங்கணும், அப்படியே திருப்பி மலைக்கு அடுத்த மலை மேலே ஏறணும். வந்து கொஞ்ச நேரம் காரை நிறுத்தி, மழை பயங்கர மழை சென்னையில், அதில் அழுக்காயிடுச்சு, கொஞ்சம் தொடச்சிட்டு இருக்காங்க. என் தங்கச்சியை பாருங்களேன், அங்கெல்லாம் முள்ளா இருக்கு சார். நான் வந்து பாருங்களா அவன் எங்கே போய் நிற்கிறான்ட்டு. வாங்க, முள்ளா இருக்கு அவடக்கிட்டவங்க. பாருங்களா ரோடு பாருங்களா செம்மையாக இருக்கு. இங்கேருந்து அப்படியே இறங்கி கீழே போய் அப்படியே மலையேறுது. இப்படி தான் வைக்கிறாங்கள, அப்படியே கீழே இறங்குது. கீழே இறங்கிட்டு அப்படியே டைரெக்டாக அப்படியே அந்த பக்கமாக போகுது. அப்படியே மேலே வெயிலாக இருக்குன்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. என் மூஞ்சி தவிர அப்படியே கீழே இறங்குது. ஆமாம், எவ்வளோ பெருசாக இருக்கும் வண்டி. ரோடு பார்த்து காட்டுது. ஆமா ரெடி. நக்கெல்லாம் செம்மையா இருக்கு. பெங்களூர் என்ட்ரு ஆயாச்சு. இந்த ப்ளூ கலர் இது தமிழ். தான் வந்து தாத்தா இது கலர் தாத்தா ஆயிடுச்சு. கலர் லெட்டர்ஸ் இது ஆயிடுச்சு. அந்த பெங்களூர் பாஷை ஆயிடுச்சு. பெங்களூர் கோட்டை தான். இதான் பெங்களூர் என்ட்ரன்ஸ். பெங்களூர் கோட்டையா? இது தான் பெங்களூர். அது பெங்களூர், இது தமிழ்நாடு. இது வந்து சூப்பர். பெங்களூர் என்ட்ரு ஆயாச்சு. கன்னடம் வந்தாச்சு. இங்க பாருங்க, ரெஸ்டாரண்ட் ஃபுல்லா கன்னடா, ஃபுல்லா கன்னடா. இந்த பாஷை ஃபுல்லா கன்னடா. இங்கிலீஷ் பேசணும். பெங்களூருக்குள்ள வந்தாச்சு. டேரக்டா அடுத்து நம்ம வந்துட்டு சர்ச் போனோம். சர்ச் போயிட்டு வந்துட்டு எங்க போறோம் எனக்கு தெரியல. சர்ச் போயிட்டு அங்க ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கு. நம்ம இப்போ சர்ச்சுக்கு போற வழியில நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பெங்களூர் ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா வந்துட்டு மாதா கோயிலில் தான் இருக்கோம். நான் சொல்லியிருந்தேன்ல மாதா கோயில்கிட்ட. இது சிவாஜி நகர். இது பார்த்திங்கன்னா வந்துட்டு மாதா கோயில். அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் சீக்கெலாம் சாப்பிட்டோம். சீக்கு அப்புறம் நான் இடியாப்பம் அதெல்லாம் சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது மசால் தோசை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அக்கா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம். ரிட்டர்ன் வர வீடியோஸ் பார்த்திங்கன்னா இங்கேயே கொஞ்சம் நாள் செம்ம கிளைமேட்டு. ஸோ அங்கேயே நிறைய வீடியோஸு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். நிறைய வீடியோ எடுத்தோம். அதெல்லாம் நாங்கள் வந்து ஷார்ட்ஸில் போட்டுருக்கோம். மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பாறையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது. பெரிய பெரிய பாறை மலையாக இருந்தது. நாங்கள் போகும்போது ரொம்ப மழையாகவும் இருந்தது, வரும்போது ரொம்ப மழையாக இருந்தது. ஜாலியாக இருந்தது. பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய வண்டி க்ராஸ் பண்ணி போயிட்டு நாங்கள் பெங்களூர்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது செம்ம மழை. எங்கள் அப்பாவும் நிற்க வச்சு அங்கே நிறைய மாம்பழ கடை நிறைய இருந்தது. ஸோ நிற்க வச்சு வாங்கினாங்க. ஒரு சமயத்தில் எனக்கு கொஞ்சம் அடிக்க பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ நாங்கள் ஒரு அக்கா கடையில் நிறுத்தி மோர்லாம் சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. யாருக்கெல்லாம் மோர் பிடிக்கும்னு மறக்காமல் சாப்பிடுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இடத்துல எல்லாம் நிறுத்தி கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாமே எடுத்துட்டோம். ரொம்பவே அழகாக இருக்குல்ல. யாருக்கெல்லாம் இந்த ட்ராவலிங் ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ கார் மேகமாக இருக்குன்னு. அங்கே லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? அங்கே ஒரு மலையில் மட்டும் நாங்கள் லைன்லாம் விழுந்ததான நாங்கள் எங்களோட கண்ணால் பார்த்தோம். அப்புறம் கொஞ்ச நேரத்துலவே பயங்கர ப்ரௌன் ஒரு மாதிரி பிளாக் ஆகிடுச்சு. கால் மரம் வந்துடுச்சு. கல் மழை அடிக்க ஆரம்பிச்சிச்சு. டங்குன்னு அடிக்கும்ல அது மாதிரி கல் மழை அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனங்கட்டி மலைன்னு வாங்கல அது. அப்புறம் நிறைய தென்னங்கோப்பெல்லாம் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் வாடி போய் இருந்தது, க்ரீனிஷாகவும் இருந்தது. அதை பார்க்க கூட ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் இங்கே மழை பெய்யுது, பட் எப்படி காயுதுன்னு கூட எனக்கு தெரில. ஏன்னா பார்ட் 1 நிறைய வியூஸ் போயிருக்கு. பார்ட் 2 இது பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் யாருக்கெல்லாம் இனியும் நிறைய ட்ராவலிங் வீடியோஸ்லாம் யாருக்கு வேணுமோ இருக்காமல் சொல்லுங்கள். இப்போ கொஞ்சம் வெயிலாக இருக்கிறதுனால தான் கேம்ஸ் வீடியோலாம் போட முடியல. இல்லைன்னா நான் கண்டிப்பாக கேம்ஸ் வீடியோலாம் நிறைய போட்டிருப்பேன். ஸோ கேம்ஸ் வந்து இன்டோர் கேம்ஸ் எல்லாம் இது பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். இன்டோர் கேம்ஸில் யாருக்கெல்லாம் என்னென்ன தெரியும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவோட தான் மோர் வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோவோட தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ். சாராங்க இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ